ஓம் நம சிவாய. வணக்கம் சினி ஃபைல்ஸ், வெல்கம் டு பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ குபேரா. தனுஷ், சேகர் கமுலா, நாகார்ஜுனா இவங்களோட காம்பினேஷன்ல இந்த படம் வரதுல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா தெலுங்கு சினிமால வர படங்கள்ல இந்த டைரக்டரோட படம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். தெலுங்கு சினிமால வர பேட்டர்ன்லயே இருக்காது. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் கமர்ஷியல் படங்களா இருந்தாலும் அந்த படத்துல பேசுற தீம்ஸ், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், சோஷியல் இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாம ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ண டைரக்டரும் நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஆக்டரும் சேர்ந்து படம் பண்றதுனால இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபுல் பண்ணுச்சா? லெட்ஸ் see. இந்த படத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஆண்டகனிஷா, ஜிம் சர்வ் பண்ணிருக்காங்க. நீரஜ் மேத்தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் பே ஆஃப் பெங்கால் கடல்ல ஒரு எண்ணெய் கிணற கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த எண்ணெய் கிணற கவர்மெண்ட்டுக்கு தெரியாம, இந்தியால இருக்கிற மக்களுக்கு தெரியாம இல்லீகலா எடுக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. சோ அதனால கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மத்த பேர் எல்லாருக்குமே லஞ்சமா கொடுக்கிறதுக்கு 1 லட்சம் கோடி பணத்தை ரெடி பண்றாங்க. அந்த வேலையை பண்றதுக்காக எக்ஸ் சிபிஐ இருக்கிற நாகார்ஜுனாவை ஹையர் பண்றாங்க. நாகார்ஜுனா என்ன பண்றாருன்னா ஒரு 4-5 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணி அந்த பிச்சைக்காரங்களுக்கு ஸ்விஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பிசினஸ் கிரியேட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வர வச்சு அவங்க மூலியமா கொடுக்கலாம் பிளான் பண்றாரு. அந்த 4-5 பிச்சைக்காரங்கள்ல வர ஒரு ஆள் தான் தேவா. அந்த தேவா தான் தனுஷ். ஆனா நம்மள எதுக்கு கூட்டு போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம வர தனுஷ் என்ன ஆனாரு, அவர் எப்படி ராஷ்மிகாவை மீட் பண்ணாரு, அவருக்கும் ராஷ்மிகாவுக்கும் என்ன சம்பந்தம், நாகார்ஜுனாக்கும் தனுஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுது, அந்த பணத்தை அவங்க கொடுத்தாங்களா இல்லையா, அந்த ஸ்கேம் முடிஞ்சிச்சா இல்லையா, இது எல்லாமே பேசுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட உயிரே தனுஷ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் பர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங் பிச்சைக்காரனா காட்டும் போது பிச்சைக்காரனா இருக்கிறது அந்த கெட்டப்போட இருக்கிறதுனால பிச்சைக்காரனாவே தெரிவாரு. அவர் கூட்டம் சேஞ்ச் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலான தனுஷ் இருக்கிற கெட்டப்ல பார்க்கும்போது கூட உண்மையிலே பிச்சைக்காரனை கூட்டு வந்து மாத்திர மாதிரியே இருந்துச்சு. படம் ஃபுல்லா அதை கேரி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் படத்துல அவருக்கு இந்த கையை உடைச்சதா சொல்லிருவாரு. சோ படம் ஃபுல்லா அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதை ஒரு ஆக்ஷன் சீன்ல பண்றதும் சரி, செவுரு எகிரி குதிக்கும் போது, சூட்கேஸ் ஓபன் பண்ணும்போது, இதெல்லாம் திங்ஸ் எடுக்கும் போது கூட அந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் ஃபுல்லா கேரி பண்ணது சூப்பரா இருந்துச்சு. அதுல நாகார்ஜுனா இன்னொரு கேரக்டரா மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு ஹீரோவாவே அவர் தான். ஏன்னா அவர்ல இருந்து தான் படமே ஆரம்பிக்கும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கதையே போகும். அதுல இருந்து ஒரு ஆளா தான் தனுஷாவே இருப்பாரு. நாகார்ஜுனோட ஆக்டிங்கும் நாகார்ஜுனோட கேரக்டர் இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியாம அவரே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இந்த படம் ஃபுல்லா இருப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கும் அது ஃபீல் ஆச்சு. ராஷ்மிகா மந்தனாவும் இந்த படத்துல சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்துல இந்த கேரக்டருமே டிஃபரெண்டான கேரக்டர். இந்த படத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கேரக்டரா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த படத்துலயும் பார்க்காத ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஆண்டகனிஸ்டா ஒரு நீரஜ் மேத்தாவா பண்ணியிருக்கிற ஜிம் சர்வ் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ், அந்த பணக்காரங்க பண்றதா சில விஷயங்கள் அவர் பண்றது, இந்த பிச்சைக்காரங்களை பத்தி பேசுறது, இரிட்டேட் ஆகுறதுலாம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் பார்த்தா உண்மையிலே நமக்கு இரிட்டேட் ஆகுது. இந்த படத்தோட பெரிய பிளஸ் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகாவோட ஆக்டிங் மட்டும் இல்லாம டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இந்த ப்ரீ கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு போர்ஷன் வரும். அது என்னன்னு இதுல சொன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடும். ஆனா படத்துல பாக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்லயுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்துல வர தீம் மியூசிக், ராஷ்மிகா மந்தனாக்கும் தனுஷ்க்கும் வர மியூசிக், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா பாட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு தெலுங்கு சாங்ஸ் ரீமேக் பண்ணி தமிழ்ல போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த போய்வா நண்பா பாட்டு படத்துல பார்க்க நல்லா இருந்துச்சு. நார்மலா இந்த படத்துக்கு பாட்டு எதுவுமே இல்ல, எல்லாமே பேக்ரவுண்ட்ல வர மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்த பாட்டுங்களும் தெலுங்கு சாங்ஸ் அப்படியே ரீமேக் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. மேபி தெலுங்கு வெர்ஷன்ல பாட்டு நல்லா இருந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் படம் எல்லாமே லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், இது எல்லாமே படத்துல சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் சேகர் கமுலாக்கு ஒரு பெரிய அப்ளாஸே கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட சப்ஜெக்ட் ஒரு புது சப்ஜெக்ட், ஒரு புது கான்செப்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனாவை பாத்தீங்கன்னா ஒரு ஹானஸ்ட் மேன், இந்தியாவிலே நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண போறாரு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனோட அக்கவுண்ட்ல ஒரு 10,000 கோடி வரப்போகுது. இது ரெண்டுமே எப்படி மிக்ஸ் ஆக போகுதுன்னு தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்டோட சேர்த்து ஒரு பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்க, பிச்சைக்காரங்களோட பேக்ரவுண்ட், பிச்சைக்காரங்களை எங்கெங்கெல்லாம் தேடி எப்படி தேடி கூட்டு வராங்க அப்படின்றது ஒண்ணு, அவங்க அக்கவுண்ட்டுக்கு எப்படி காசு போகுது, அவங்களுக்கு என்ன பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அதை நம்ம காட்டுறதும் சரி, பிசினஸ்மேன்ஸ் எப்படி கரப்ட் பண்ண போறாங்க, அந்த கரப்ஷன் எப்படி நடக்கிறது, சோ இதெல்லாம் காட்டுறது படத்துல நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸா பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தை செட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. தனுஷே கிட்டத்தட்ட ½ hour கழிச்சு தான் வருவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ்மேனுக்கு இருக்கிற ஸ்டோரி, அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவை எப்படி கதைக்குள்ள கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் எப்படி தனுஷ் உள்ள வராரு, தனுஷாவது ½ hour கழிச்சு, ராஷ்மிகாலாம் ஒரு 1 hour கழிச்சு தான் படத்துக்குள்ளே வருவாங்க. இந்த படத்துக்கு செட் பண்றதுக்கான டைம் தேவைப்படுது. ஆனா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. சோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மைனஸா இருக்கலாம். நிறைய சீன் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தனுஷும் ராஷ்மிகாவும் இருந்த சீன்ஸ்மே நிறைய ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பா எடிட்டிங் இருந்திருந்தா இன்னும் படம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். தனுஷும் நாகார்ஜுனாக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் பாண்ட் படத்துல வந்து அவ்வளவா ஃபீல் ஆகல. சோ அந்த எமோஷனல் பாண்ட் இன்னும் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா படம் நமக்கு பாக்குறப்போ நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். ராஷ்மிகாவோட கேரக்டரும் படத்துல வந்துட்டு கதையை பெருசா மூவ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டரை வச்சு படத்தை இன்னும் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு மைனர்
மைனர் மைனஸ் தான். ஓவராலா அந்த படம் பார்க்கறதுக்கு அங்கங்க ஸ்லோவா இருந்தாலும் ஆனா ஓவராலா எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். நம்ம கண்ட்ரில இருக்கிற அடிமட்ட ஏழையும் ஒரு பெரிய பணக்காரங்களும் ஒண்ணா மீட் பண்ணி ஒரு பிரச்சனை ஆனா அந்த அடிமட்ட ஏழை எப்படி சர்வை பண்றான்றது தான் எமோஷனலா இந்த படம் சொல்ல வருது. சோ அதை சின்சியரா பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங், டிஃபரெண்டான தீம், பயங்கரமான ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஆக்டிங், இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு நல்ல படமா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். இந்த படத்தோட தீமா அந்த ஸ்கேம் நடக்க கூடாது அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் நாகார்ஜுனாவும் கஷ்டப்பட்டு செத்து போயிடுவாரு. அவர் ஆகிறதுக்கு முன்னாடி தனுஷ் வந்துட்டு இதெல்லாம் நீ வச்சுக்கோ, இதை வச்சு நீ தப்பிச்சிடு, இதை வச்சு நீ கொடுத்துட்டு அவங்கள மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துட்டு போற தனுஷ் அதை யூஸே பண்ண மாட்டாரு. அது ஏன் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் செத்து போனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொரு போயிடும். அது ஒரு ஓபன் எண்டிங்கா இல்ல, ஒரு அன்எண்டிங்கா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓவராலாவே படத்துல நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. தனுஷ் ராஷ்மிகா வந்து மீட் பண்றது போறது, திருப்பி மீட் பண்றது போறது, நிறைய லென்த் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பயங்கர கிறிஸ்பா த்ரில்லரா இன்னும் எமோஷனலா பேசுற மாதிரி சீன்ஸ் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. நாகார்ஜுனா ஒரு சேஞ்ச் ஓவர் மாறி கொஞ்சம் நல்லவரா மாறி தனுஷ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து போறப்போ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும் படம். திருப்பி அவர் செத்து போனதுக்கு அப்புறமா தனுஷ் கையில படம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமா மாறும். தனுஷும் ராஷ்மிகாவும் சேர்ந்து இன்னும் பயங்கரமா பிளான் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறவன் என்ன பண்ண போறான், அப்படி அவன் பண்றதுல நமக்கு சர்ப்ரைஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படம் போயிட்டே இருக்கிறப்போ. ஆனா அவங்க பண்ற விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ளோவே இல்லாம, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான், இது பண்ணிட்டே இருக்காங்கன்றதுக்கு நமக்கு ரீசன் கரெக்டா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அது கரெக்டா இல்லாம ரொம்ப ஈஸியா போற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு அம்பானி லெவலுக்கான பணக்காரங்க, அவங்க போலீஸ் சப்போர்ட் இருக்காது, பெரிய ஆளுங்க மட்டும் ஒரு 10 பேர் ரவுடிங்க மட்டும் தான் இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவுதான் எங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு விட்டுருவாங்க. இவங்க பாட்டுக்கு ட்ரெயிலர் ஸ்டேஷன் போவாங்க, பஸ் ஏறி போவாங்க, அது மாதிரி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் படம். அவங்க எப்படி இவங்களை தேடுறாங்க, அவங்க கிட்ட எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் காஸ்டிங். தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆண்டகனிஸ்ட், இவங்க 4 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தனுஷ் ஒரு பெரிய அப்ளாஸே கொடுக்கலாம். ஏன்னா தனுஷ் டிஃபரெண்டா பண்ணுவாருக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பிச்சைக்காரன் நடிக்க போறது ஈஸி தான் அப்படின்னு இருந்திருக்கலாம். அவர் அந்த படத்துல வர ஓப்பனிங்ல வர கெட்டப்லே படம் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு நார்மலாவே அந்த கெட்டப்ல இருக்காரு பிச்சைக்காரன் நமக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஓகே, பிச்சைக்காரன் கெட்டப்ல தானே இருக்கா, பிச்சைக்காரன் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வர அந்த கெட்டப்ல மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் இருப்பாரு. அந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கெட்டப்ல ஒரு நார்மலா நம்ம பாக்குற ஸ்டைலா இருக்கிற தனுஷை பாக்குற அந்த கெட்டப்லயுமே பிச்சைக்காரனா நமக்கு தெரியுது. பேசுற அந்த பாடி லாங்குவேஜ், பேசுற ஸ்லாங், இது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி பண்ணது க்ளீனா தெரியுது. இப்போ யாருன்னா தனுஷ் யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு நம்ம இந்த படத்தை போட்டு காட்டணும்னா உண்மையிலே யாரோ ஒரு பிச்சைக்காரனை கூட்டு நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது படத்துல தனுஷ் பெரிய ஒர்க் பண்ணாலும் டைரக்டரோட இன்புட்ல அவர் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. நாகார்ஜுனாவோட கேரக்டரைசேஷனே இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. அந்த லைனே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ஆனஸ்டான சிபிஐ, ஆனஸ்டா இருந்ததுனால தான் பிரச்சனையே அவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அந்த ஒரு ஆனஸ்டான ஒரு சிபிஐ கூட்டு வந்து இந்தியாலே ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு 1 லட்சம் கோடி நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கொடுக்க வச்சு வேலை வாங்க வைக்கிறாங்க. சோ அந்த லைனே சூப்பரா இருந்துச்சு. அந்த லைனுக்கு அவர் செம்ம ஆப்டா இருந்தாரு. அவருக்கு இருக்கிற ஒரு பிரஷர், நான் இதை பண்ணாதான் நான் வெளியே வர முடியும் ஜெயில அப்படின்னு வந்து அவரோட ஃபேமிலிக்காக தான் அவர் இதை பண்றாரு. நாகார்ஜுனா வர கேரக்டர் இந்த படத்தை நல்ல மனுஷன் தான். அவர் ஃபேமிலிக்காக தான் இதை பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் ஆகி நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதை பண்ணாலுமே நம்மளை கொல்ல தான் போறாங்க, நம்ம ஃபேமிலி ஏதாவது பண்ண தான் போறாங்கன்னு சொல்லி அவர் ரியலைஸ் ஆகி இவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ற அந்த சீன்ஸ், ஓவராலா அவர் இந்த படத்துல பண்ணிருந்த ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீன்ல தனுஷ் போன்ல பேசிட்டு இருக்கிறப்போ தனுஷ் டக்குன்னு சேஞ்ச் ஆகி எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ நாகார்ஜுனா போன்ல கிட்ட லைட்டா அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு வில்லன் அவங்கள பார்த்த உடனே சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணி வேற எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் இந்த படத்துல கேரக்டரைசேஷனா சின்ன சின்ன விஷயங்களை படம் ஃபுல்லா கேரி பண்ணிருந்து சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் சின்ன வயசுல கை உடைச்சிட்டாங்க, இப்படி மடக்கி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை இந்த படம் ஃபுல்லா கேரி பண்ணிருப்பாரு. சூப்பரா இருக்கும். படத்துல என்ன ஆக்ஷன் சீன்ஸ் வரும், படத்துல பிச்சைக்காரங்கெல்லாம் செலக்ட் பண்றதுக்காக ஒரு சீன் வரும். அந்த சீன் ஒரு பார்ட்டாவே வரும். ஒவ்வொரு பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்றதுக்கும் அந்த பிச்சைக்காரங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிளாஷ்பேக்கா வரும். ரொம்ப கிறிஸ்பா ஃபாஸ்டா பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணுவோம். அவன் வந்து சின்ன வயசுல எப்படி திருடி இருப்பான், அவன் எப்படி அந்த கண்ணு தெரியாதவன் நடிச்சிருப்பான்றதை காட்டுவாங்க. இன்னொருத்தனை காட்டுறப்போ வந்துட்டு நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் சூட்கேஸ் கையில வச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் காசு கொடுத்து இவங்க வாங்க கூடுவாங்க, வந்துருவான். அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் சூப்பரா இருந்துச்சு. ஒரு வயலன்ஸ், ஒரு ரயாட் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அந்த ரயாட்ல அவன் ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த சூட்கேஸை வச்சு மறைச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அதே சூட்கேஸை வச்சுக்கிட்டே அவங்க காலங்காலமா பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சீனை பாக்குறப்போ மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற வயலன்ஸ், ஏன்னா அந்த நார்த் ஈஸ்ட்ன்றதுனால அதை டைரக்டர் இப்ப நமக்கு காட்டணும்னு நினைச்சு காட்டின மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. இந்த படத்தோட தீமா அந்த வேலையை நம்ம செஞ்சு பார்த்தாதான் அது என்ன கஷ்டம் அப்படின்றது தெரியும்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் தனுஷ் லாஸ்ட்ல வந்து 24 hours நீ பிச்சை எடு, நீ உனக்கு வேணுன்றதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ஒரு நாள் போய் அவன் பிச்சை எடுப்பான். ஆனா பிச்சை எடுக்கும்போது அவனுக்கு அந்த பிச்சைக்காரங்க பண்ற கஷ்டம் தெரிஞ்சாலும் அந்த பணக்காரனா இருக்கிறவன் ரியலைஸ் ஆக மாட்டான், இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரியலைஸ் ஆக மாட்டான். ஆனா தனுஷ்க்கு ஒரு ஏகப்பட்ட காசு கிடைக்கும். அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிச்சைக்கார டெட் பாடியை வந்து அடக்கம் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நம்ம கிட்ட இந்த காசு இருந்துச்சுன்னா இவ்வளவு பிச்சைக்காரங்க இருக்காங்களே, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸ் படத்துல பார்க்கறது நல்லா இருந்துச்சு. படத்தோட ரிவ்யூ மட்டும் இல்லாம நான் 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until then, signing off from the world of cinema.